ஒரு நாள் இரவு வானம் கருமையாக மாறி மின்னல் பிளந்து புயல் கடலை ஆட்டிக் கொண்டிருந்தது. அந்த இரவில் யாரும் கடலுக்கு செல்லத் தயங்கவில்லை. ஆனால் அருண் மட்டும் கடல் என்னை காப்பாற்றும் என்று நம்பி தனியாக படகில் சென்றான். புயல் நடுவில் அவன் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டான். காப்பாற்றுங்கள்! அவன் சுற்றி பார்த்தான். அலைகள் இடையில் ஒரு பெண் மிதந்து கொண்டிருந்தாள். அவள் முகம் நிலவொளியைப் போல பிரகாசமாக இருந்தது. அவள் கண்களில் ஒரு ரகசியமும் இருந்தது. அருண் உடனே அவளை காப்பாற்றி படகுக்குள் எடுத்தான். அவள் கண்களை மெதுவாக திறந்தாள். நீங்கள் யார் என்று மெதுவாக கேட்டாள். அருண் சிரித்தான். நான் ஒரு சாதாரண மீனவன். நீங்க யார்? அவள் சற்று தயங்கினாள். நான் இந்த உலகத்துக்குச் சேர்ந்தவள் இல்லை. அருண் குழப்பமடைந்தான். காலை வந்ததும் அவள் கடலின் அருகே சென்றாள். அந்த நேரத்தில் அருண் ஒரு விஷயம் கவனித்தான். அவள் கால்கள் மெதுவாக நீரைத் தொடும்போது மீனின் வால் போல மாறத் தொடங்கியது. அவன் அதிர்ச்சியடைந்தான். நீ யார்? நான் கடல் தேவியின் மகள். என் பெயர் மீரா. அவள் சொன்னாள். என் அம்மா கடல் உலகத்தின் ராணி. ஒரு தீய மந்திரவாதி எங்கள் உலகத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறான். அவனை நிறுத்த ஒரு மந்திர முத்து இருக்கிறது. ஆனா அது மனித உலகத்தில் தான் மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த முத்தை தேட ஒரு பயணம் தொடங்கினர். அந்த பயணம் சாதாரணமில்லை. கருங்கடலில் வாழும் பெரிய சுறாக்கள் அனைத்தையும் அவர்கள் எதிர்கொண்டனர். பல நாட்கள் கழித்து ஒரு பழமையான குகைக்குள் அவர்கள் அந்த முத்தை கண்டுபிடித்தனர். அது சாதாரண முத்து இல்லை. அது நீல ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் மந்திரவாதி தோன்றினான். அவன் சிரித்தான். இந்த முத்து எனக்கு வேண்டும். அவன் பெரிய அலைகளை எழுப்பினான். கடல் கொந்தளித்தது. அருண் பயப்படவில்லை. அவன் சொன்னான். கடல் எப்போதும் நல்லவர்களுடன் இருக்கும். மீரா அந்த முத்தை உயர்த்தினாள். அந்த முத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிச்சம். மந்திரவாதி அதில் அழிந்தான். அனைத்தும் முடிந்தபின் மீரா சொன்னாள். நான் என் உலகத்துக்கு திரும்ப வேண்டும். அருணின் கண்களில் கண்ணீர். நீ திரும்பி வருவாயா? மீரா சிரித்தாள். நீ கடலை பார்த்தால் நான் உன்னுடன் இருப்பேன். அவள் மெதுவாக கடலுக்குள் மறைந்தாள்.